ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி 4 விதமான சேவை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 கப் புழுங்கல் அரிசியை ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசியை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. நான் இந்த சேவை செய்கிறதுக்கு நார்மலான இட்லி அரிசியை தான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறின பிறகு அதை கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லிக்கு அரிசி ஆட்டுற மாதிரியே தான் அரிசி ஆட்டும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதை வலிச்சு எடுத்துடலாம். இந்த மாவு இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம இட்லி பிளேட்டை வச்சுட்டு 2 பிளேட்லேயும் இட்லி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்தி விட்டு பாருங்கள், மாவு வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கும் சேவைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் அப்படிங்கிறது நம்ம பச்சரிசி மாவில் சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அது முறுக்கு புளியறதுல புளிஞ்சு அதுக்கப்புறம் வேக வைக்கிறது தான் இடியாப்பம். சந்தவைங்கிறது மாவு அரைச்சிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு இட்லி நல்லா வெந்த பிறகு நம்ம சந்தவை புளியறதுல பிழிஞ்சு எடுக்கிறது தான் சந்தவை. இது ரெண்டுக்கும் டேஸ்ட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தவை நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பத்தை கம்பேர் பண்ணும்போது. இடியாப்பத்தை விட சந்தவை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம சந்தவை பிழியறதுல போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த சந்தவை பிழியும் போது ஒரு பிளேட்டை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பிளேட்டை உள்ளேயே வச்சு மூடி வச்சிருங்க. ஏன்னா அந்த இட்லி காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி பிழிஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருங்க. இப்போ நமக்கு பிளெயின் சந்தவை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதிலேருந்து 4 வெரைட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டி தக்காளி சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்குங்கிறதுனால 1 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வாசனை போன பிறகு அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி கலவையில் நம்ம செஞ்சு வச்சிருந்த சந்தவையிலேருந்து ஒரு 1/4 பகுதியை எடுத்து இந்த தக்காளி கலவையோட கலந்து விட்டுருங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு பொடி நாட்டு சக்கரை. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு எள்ளு ஆறுன பிறகு அதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அதில் உள்ள அழுக்க எடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இல்லைன்னா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து தூசி வரும். அதில் உள்ள தூசியெல்லாம் நீக்கின பிறகு அதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எள்ளை ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா எள்ளுலேருந்து எண்ணெய் வந்துடும். அதனால விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட அடுத்த கால் பகுதியை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு பொடியை சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட 2வது வெரைட்டி எள்ளு பொடி நாட்டு சர்க்கரை ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். இது லெமன் சேவை. இதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமான பிறகு இதில் 1/4 பகுதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட இன்னொரு 1/4 பகுதி சேவையை எடுத்து கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட லெமன் சேவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால். இதுக்கு நான் 1 மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இதை வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துடலாம். இதை நல்லா வடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை புழிஞ்சு எடுத்துருங்க. இதை நம்ம துணியிலையும் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 ஏலக்காயோட விதைகளை மட்டும் எடுத்து பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சந்தவைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா வெரைட்டியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நன்றி.